ரோஷினி மேடம் ஹீரோயின் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்லை கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க, நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதில் நிறுத்துனாங்க, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியல எனக்கு என்ன. நீங்கள் கண்ணம்மாவில் பேக் எடுத்துட்டு வெளியே போனீங்க தெரியுமா? அது ரோடோட காமிச்சு அது பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, அதை பார்த்தீங்களா? ட்ரோல் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், நீங்கள் போகிற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஸோ அடுத்த ஏன்னா நீங்கள் எடுக்கிற சூஸிங்கான ஸ்டோரிஸாக இது பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவியில் ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில் பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்லலை. ஸோ அதுவும் அடுத்து இருக்குது. இன்னும் நிறைய கதை கேட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன். சரியா? ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க. அவர் தூங்கிட்டு என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் எனக்கு மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்கள், அப்பாவாக நடித்தேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவாக நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்க, அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அந்நியவனியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும்? சார் ப்ரொடியூசர் டூயிண்ட் ஆர்டர் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றதே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க. ஒன்றும் இல்லை, முதல் தடவையாக நீங்கள் ஒரு தகப்பனார் இடத்துக்கு, ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனாக ஒரு தகப்பனார் இடத்துல நடிக்கிறீங்களா? இன்னும் தகப்பனார் இடத்துலையும் நடிக்கலாமா? எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுலேயே நான் நடிச்சிட்டேன். நான் அப்போ அவங்களுக்கு 20 வயசு ஹீரோயின், அவங்களுக்கு அப்பாவாக நடித்தேன். நான் அதான் நிறைய படம் அப்பாவாக நடிச்சிட்டேனே. அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும், மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன். இப்போ இதில் ஒரு விதமான அப்பாவாக இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் என்ன செய்யுது, அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம். நான் ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிண்ணே. டைரக்டர் சார், படம் பற்றி நல்லா சொன்னீங்க. படம் அந்த தரத்துக்கு இருந்தது. பட் இந்த வழக்கமாக சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார், சின்ன ரோலாக நடித்தாலும். இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம்? இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேர் மென்ஷன் பண்ணால் முட்டிங்க, அது ஏன் அந்த மறந்தீங்க? இல்லை சார், எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார். எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன். சத்யராஜ் சார் வராததுக்கு காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு. ஆமாம் சார். அது என்ன மாதிரி கதை, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பேன் இண்டியா படமா? ஏன்னா குறுகிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா? இல்லை பேன் இண்டியா படமாக சார்? இல்லை, நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன். அது வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம், புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஒரு புறநானூறு போயம் பேஸ் பண்ண படம் அது. ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன். அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார். அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை, அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, ஊர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி உணவு முறை இருந்தது, இந்த மாதிரி துணி போட்டாங்க, இலையில துணி கட்டிக்கிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார். பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சார். அதுதான் பிளான். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார்.
நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இருக்குது. நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார்? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார். ஏன்னா எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார், ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது, பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது, ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசினோம். 1 hour டைம் கொடுத்தாரு. அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை. ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க. நான் வந்து இவங்க நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை. ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டார். வடிவேல் சாருமே அதே மாதிரி தான். அவரும் வந்து யோசிச்சார், எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சார். பட்டு நாங்கள் சொன்னோம் சார், ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார், இல்லைன்னா விட்டுருங்க, தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கலை வந்து அந்த ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு. என்னென்னா குஹன் சார் படம் பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போது நான் ஏன் லக்கின்னு நான் நினைக்கிறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம். ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே சார், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக்ஸ் ஆஃப் போத். அந்த படமும் நல்லா இருந்தது, பட் அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க. அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம். அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க. அது உண்மை தான். அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது. வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா, இல்லை வேற மாதிரி இருக்குமா? அந்த வேறு மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது சார். ஐ திங்க் அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த காலத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பார்க்காம நான் இதை எழுதிட்டேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வேறு எதுவும் இல்லை சார். தூய்மை பணியாளராக வந்து காளி வெங்கட் நடித்தார். அது ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி வராரு. கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து பொண்ணு வந்து கேட்குது காளி வெங்கட் ஃப்ரெண்டுக்கிட்ட, எங்கள் அப்பா வந்து அந்த குப்பை அண்ணாரான்னு கேட்குறப்போ ஒரு அமைதியாக விட்டீங்களே. அந்த கெயில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா காளி வெங்கட் சாரோட கேரக்டர் வந்து என் பசங்கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது. இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது. அந்த பொண்ணு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க. சரி, அப்பா மறைச்சாரில் எத்தனை வருஷம். ஸோ இதை கேட்டால் கஷ்டப்படுவாரோன்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றது தான் சார். அந்த இல்லை சார், எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு ஃபாதர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டு வரான்றது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த விஷயத்தை அந்த கேர்ளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, டாக்டருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது சார் விஸ்வான் சொல்கிறாரு, ஜோஷவன் சொல்கிறாரு. ஆமாம் அப்பா வந்து இது மாதிரி வந்தார். ஆமாம். ஆனால் டாக்டருக்கு தெரிஞ்சால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வரும் இல்லையா, அதுக்காக கேட்டேன் நான். ஆமாம், தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னென்னா சார், அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது மறைக்கிறதா. இப்போது நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் எடுத்தோடனே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது. அப்படி தான் அந்த கேரக்டர். இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், பயந்துருவாங்க அவங்க.
ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், அது வேறு எதுவும் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் டேரக்ட் சார் இங்கே சார். தக் லைஃபோட மோதுனீங்க. ஆமாம் சார். தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு. இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான், தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்லை சார், தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதில் வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும்தான் நாங்கள் நம்பினோம். ஸோ உண்மையிலேயே முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது. அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை காலையில் வாங்க பாலா. இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்லை, கதை சொன்னோன்னே எப்படி ஓகே சொல்ல முடியும், நமக்கு செட் ஆகணும்ல ரோல். ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி இல்லை, எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க, ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க, மாமனாராகவும் போகிறீங்க, சைடில் வக்கீலாகவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கல? இல்லை, இது வந்து நான் ஹீரோவாக தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டரை அது ஜெனுவனாக நடிக்க ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டர். எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய கேஸ்டிங்காக என்னோட ஒரு கேரக்டருக்கு என்னோடய ரோல் வந்து செட்டாகவும் என்னோடய கதாபாத்திரம் செட்டாகவும் நினச்சாங்கன்னா அது ஒரு வேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நடிச்சு விட்டும் இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக எப்பவுமே இருக்குது. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்ணுறதில்ல, அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படி வந்துடுவியா, இல்லை அதுக்கு ஜெனுவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த பேரிகேட்லாம் எதுவும் இல்லை. யாடி வேறு ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நடிச்சுருந்தீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஹீரோ மாறினதுக்காக நீங்கள் நடிக்கிறது இல்லையா, இல்லை ஏதாவது சான்ஸ் கேட்டால் நீங்கள் வேணான்னுறீங்களா? இல்லை, எங்கள் ஹீரோவெல்லாம் மாறவே இல்லை தலைவரே, மறுபடியும் அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு. ஏன்னா செந்தில் கவுண்டமணி காம்பவுண்ட். ஆமாங்க, அது என்னென்னா அது எழுதுகிறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனால் இருக்குது, படம் நடித்த படமும் இருக்குது, இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார், படம் நின்றுக்கிட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த எங்கள் 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால் ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள், நான் நடித்த படங்கள் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும். இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க. சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமாக வெற்றியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கருத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சுங்க நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்லை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா,
ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்தே. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணலை, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது. இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டாக இருக்காது. ஆமாம் ஆமாம், இல்லை தப்பாக தெரியும். ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம். எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இதுவும் நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. இது ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோடய சட்டை பின்னாடி நனைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் அழுதார். அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு, ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி என்றைக்கும் இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ணல, அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனுவனாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாக்காரங்க நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்க முடியாது, இதில் மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய, எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு. இந்த படத்தில் கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மல்க பாராட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் ஈபி, இந்த படத்தை 2 ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடோ மோனிகா, அதுக்காக அவங்க மாடுன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் தான் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது, மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் மறந்துடுறோம் ரூபன், ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் காதில் அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்து நினைக்கிறேன். நடித்ததில் அதிக நம்பர் பார்த்தது கார்கி, அதுக்கப்புறம் இந்த படம். போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக் பாலசாரங்கன், இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு.
பிரியா நல்லா கவனிச்சுக்க. நிறைய வந்துட்டு இருக்கு. நான் வர ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் பலம் அனுப்பிச்சிட்றேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிட்றேன். என்னோடய ஒர்க்கு அபாரமானது. இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸ் எழுதின ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கேஜி இது விஜய் சார் அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடியிருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிருந்த காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்துருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் இவர் சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சாரி அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போ ஞாபகம் இருக்குது, ஷெல்லி. அவங்க வந்து அதான் இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோடு வந்துடுவாங்க. நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே தரவங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால ஒருவேளை இறுக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார். கணவன் மனைவி அந்நியனும் இருக்கிற மாதிரி சீனம் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்புத்தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட வந்து அடம்பிடிச்சி அந்த டேர்ம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிட்றது, அது வந்து பேர் சொல்லி கூட மாட்டார், அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நான் ரோஷினி பார்க்காம அதான் ரோஷினி தான் நடிக்க போகிறாங்கன்னு தெரியும். அவங்கள மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லுவேன்னா 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும். நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார். அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அதனால் கவுண்டர் ஏன்னு சொல்லுவேன். வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்டில் வரட்ட ஆனந்த் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார். பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அது ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார்ன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்லை ஓகே குழந்தைகள் அந்த குழந்தைகள்லாம் அடித்தாங்க தனுஷ் கார்த்திக், அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார், சாக்ஷிதா ஓகே. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆப்ரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனால் அதுதான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெகுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க விடாமல் மேலே புரண்டுக்கிட்டு இருக்கிறவர் அந்த சுட்டி பையனாக அவன் ரொம்ப அழகாக கண்ணுக்கு தெரிஞ்சான். அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்கள் கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம் சார் இன்னும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியான் அண்ணன் அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார், தோது இருக்காது. அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன்.
ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டீனாக எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போல் டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையிலேருந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளோதான், லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காம இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சிட்டு வந்தோம். ஜார்ஜ் மரியானனுக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம். நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே, எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும்போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூ மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணார். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சு, கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சார் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு, அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி, அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவர் வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறதையும் கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலைல போஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தியேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜெலாம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அட்லி போட்டு சளைக்காமல் அவனை பார்த்துருக்கேன். அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க அவர் சிஸ்டத்தை வேறு எதையுமே பார்க்க முடியாது, சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க நடித்தவங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திராமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் கலர் பலட் தானே, அதில்குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி, நம்ம ஹரி இங்கே அவர் வரல நினைக்கிறேன்ல, ஆமாம், அவர் இபி ஹரி, அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு. நிறையா ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு, அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மறந்தேன், யுவராஜ். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆமாம், இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும், அதனால் கடைசியில் ஒரு எழுதி வச்சுட்டேன். ஏன்னா விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன். அப்புறம் ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றினா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுசாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்றது நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இந்த கதையை சொன்னது இருக்குல்ல, இந்த கதையை சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அந்த கதை கேட்டோடனே எங்கள் அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு. ஏன்னா ஒரு அந்த ஸ்பரிசத்தில் ஒரு
ஒரு ஒரு கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை படமாக்கின மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்கிட்ட இருந்து அந்த விலகுன அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக ஏங்குறாரு. ஆனால் அதுக்காக எந்த காரணமும் கிடையாது, இவருக்கு அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கார். ஸோ இப்படி இந்த அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார், அது வந்து சொல்கிற போது எனக்கு ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் சார். அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி படமும் எடுங்க சார். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது அதையும் எடுங்க. நடுவில் இப்படி படமும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் மலையாள படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே நம்மளை வற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் வரலன்னு கோச்சிக்காதீங்க சொல்லி, சும்மா ஒட்டு மொத்தமாக சொல்லலை. நிறைய அப்படி ஒரு பொதுவான வதந்தி ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் மட்டுமா சொல்கிறது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலையாள படம் வந்திருக்கு பார்த்தியா, சரி இருக்கட்டும், அங்கேயே எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அதை கேட்பேன். பட் எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறையா பிடிக்கும். அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நம்ம அந்த மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு, அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார். இதை மாதிரி அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, அது ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்களா சார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சார். இப்போ எனக்கு அதான் நான் இந்த படத்தில் நடித்து உள்ளேருந்து சொல்ல, இது வெளிலேருந்து நான் அவங்கள பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு எளிய மனிதனுடைய கதையை வந்து இயல்பான ஒரு இதில் வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்கள் காமிச்சதுக்காகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும், கிட்டத்தட்ட எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னது தான் ஐயா நான் சொல்கிறேன். இது சரி வேலை முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அதே நாளே தொடர்ந்து இந்த படத்தை இன்னமும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது, அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது ஒரு வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். வேறு யாரையும் விட்டுட்டு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி.